இல்ல மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அந்த பதவி ஆசைன்றீங்களா? அவ்ளோ பதவி சேவை செய்ய தான் ஆசைக்காக அவர் தான் இப்ப இவ்வளோ தூரம். உச்சத்துல இருக்கார்ல சார். அவரே தான் சொல்றாருல்ல. உச்சம், உச்சம்னு 3 தடவ அழுத்தி சொல்றாருல்ல. சரி. அப்ப அந்த காச பூரா செலவழிக்க வேண்டியது தானே. வீட்ல சும்மா தனியா தானே இருக்காரு. ம். அவருக்கு வேற என்ன செலவு இருக்க போகுது? என்ன செலவு இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. அந்த வீட்ட அது பங்களா மாரி வீட்ட கட்டி வச்சிருக்காருல்ல, அத மெயின்டெயின் பண்ற செலவும், பட்டின பக்கத்துல இன்னொரு வீடு வச்சிருக்காரு. 4, 5 வீடு வச்சிருக்காரு. அத மெயின்டெயின் பண்றதுக்கு மட்டும் தான் செலவு. ம். வேற அவருக்கு என்ன இருக்கு? பிசினஸ் இருக்கா? அது இருக்கா? அது எதுவுமே கிடையாது. எந்த பிரஷரும் கிடையாது. அப்போ அந்த காச பூரா செலவழிச்சுட்டு போ வேண்டியது தானே. நீங்க மக்கள் உங்கள கொண்டாடுறோம். நானே அத எடுத்து பண்றேன் சார். யாரு சார்? இதெல்லாம் ஒரு பொய். பச்ச பொய். அவரு பதவி வெறி பிடிச்சவரு. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அவர ஊட்டி வளர்த்து சிஎம் ஆகணும், ஆகணும், ஆகணும்னு அவங்க அப்பா சொல்றாரு சார் ஒரு இடத்துல 2,00,00,000 பேர் வீட்ல அவன் ஃபோட்டோ இருக்கணுன்றாரு. ம். இத விட ஒரு 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 ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு நாள் சொல்ல முடியுமா? சரி. இன்னைக்கு அவர் நிலைமையே வேற. அவரே பெத்த அப்பா மேலே கேஸ் போட்டவர் விஜய். அது வேற கதை. பட் ஆனா விஜய் வந்து சிஎம் ஆகணுன்ற அந்த ஒரு எண்ணத்துல ஊட்டி வளர்க்கப்பட்டவர். அது ஆகுறதுக்கு எவன் செத்தாலும் பரவாயில்லன்னு ஆவாருன்னு நானே நினைக்கல. ம். இது ம். எனக்கே ஒரு ட்விஸ்ட். சரிங்களா? 41 பேர் செத்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறாரு. வீடியோல நீங்க கூப்பிட்டீங்க, இந்த இடத்துல வந்து தான் நின்னு பேசணும்னு சொன்னீங்க. நான் அந்த இடத்துல தான் நின்னு பேசினேன். அத தவிர நான் பண்ண தப்பு என்ன ஒண்ணுமே இருக்கு அப்படின்றாரு. இல்லைன்றாரு. அதாவது ஒரு ஒரு இஞ்சி, ஒரு இம்மி அளவு கூட அவர்ட்ட ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல சார். நான் லேட்டா வந்தது தப்புனா ஆரம்பிச்சுக்கலாம் சார். ஐயோ! நான் லேட்டா வந்துட்டேன். நான் சீக்கிரம் வந்து அது நடந்தது. ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சுக்கலாம் சார். ஒரு தப்பும் தான் மேல இல்ல ம். அப்படின்றாரு. 2வது இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லணும்? ஏதோ ஒண்ணு தப்பான தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இத இன்னும் பெருசுபடுத்த வேண்டாம். அதனால நீங்க தேவையில்லாத கருத்துக்கள பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், ஏதாவது கன்டென்ட் போடுறேன், வீடியோ போடுறேன்னு இன்னும் அது வந்து இன்னும் நிலைமை இன்னும் மோசமடைய வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. அது என் பசங்க போட்டதெல்லாம் தப்பு. கரெக்ட்டு. அவனுங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்றாரு. ம். 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 சார் இவர் கூட இருந்த ஆதவர்ஜுனா இன்னைக்கு ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனா மேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுங்க. அவர் எங்க இருந்தாலும் அவர் கைது பண்ணி கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு கேவலமான போஸ்ட் போடுறாரு அவரு. சார் கூட இருக்கிறவன அதாவது அவர் கூட அவருக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு புஷியானது கூட கிடையாது ஆதவர்ஜுனா. அப்ப ஆதவர்ஜுனாவே இவ்வளவு கேவலமான மனநிலையில ஒரு போஸ்ட் போடும் பொழுது, ம். அதை விட ஒரு இன்னைக்கு உள்ள ஜென்சியும் இளைஞர்களையும் தூண்டி ஒரு அளவுக்கு வேற போஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஆதவர்ஜுனா இன்னைக்கு உள்ள இளைஞர்களை தூண்டி விட்ட மாதிரி எனக்கு தெரிய புரட்சி ஒடுக்கி எழுச்சி ஆகும். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக எல்லாரும் போவாங்கன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை. சார் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயணும் சார் அதுக்கெல்லாம். அப்படிப்பட்டவர் கூட இருக்கிறவரே இப்படி இருக்காருன்னா, இவரு பொத்தாம் பொதுவா எல்லாரும் போஸ்ட் போடுறது ரைட்டு தான். திமுக அரசாங்கம் போஸ்ட் போடுறவங்கலாம் காலி பண்ணுது அப்படின்னு சொன்னான்னா, நாளைக்கு அவன் ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு எழுத ஆரம்பிச்சா யார் சார் பொறுப்பு? ம். ம். இது இவரே என்ஐஏல கைது பண்ணணும் விஜயே. நான் அதை வச்சு ஒரு டிராமா போடுவார். அதனால தான் அவர் வேண்டான்றேன். ம். அட்லீஸ்ட் கூட இருக்கவன பூரா காலி பண்ணுங்க. புஷியானந்த் இன்னைக்கு ஒளிஞ்சிருக்காரு. அதே மாதிரி நிர்மல்குமார் ஒளிஞ்சிருக்காரு. ஆதவர்ஜுனா ஒளிஞ்சிருக்காரு. 3 பேரையும் உள்ள தூக்கி போட்டு ஒரு 6 மாசம் சத்தம் இல்லாம இந்த எலெக்ஷன் நடத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் கூட அவர் வந்துட்டு போட்டு சார். இந்த எலெக்ஷனுக்கு இவர் தேவையில்லாதவர். ஏன்னா இவர் இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சிஎம் ஆக முடியுமா? முடியாது.